நான் இப்போ எங்கே நிற்கிறேன் தெரியுமா? ஹாஸ்பிட்டல் ஒன்று நிற்கிறேன். இன்னைக்கு பானும் நியூட்டலாவும் வெளியில் வந்தால் எல்லா சாப்பாட்டு கடைகளும் இருக்குது. இம்பார்ட்டன்ட் இருக்குது, சபை இருக்குது. ஒரு ஏர்போர்ட் டெர்மினலுக்கு வந்து நிற்கிற மாதிரி இருக்குது எனக்கு முன்னே. பயணங்கள் முடிவதில்லை என்ற மாதிரி தான் எங்களோட வாழ்க்கையும் வந்து போய்கொண்டிருக்கு. நான் இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தேன்னா, சென்டனரி ஹாஸ்பிட்டல்னு சொல்லியிருக்கு. வணக்கம், நான் சகின். டே 11 உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நான் என்னென்னலாம் செய்கிறேன்றதை அப்படி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். டெய்லி வ்ளாகாக வந்து கொண்டே இருக்கும். இந்த 100 நாள் முடியும் வரைக்கும் சில வேளைகளில் இந்த 100 டே சேலஞ்சிலே பயண காணொலிகளும் பெறலாம். மேபி அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, இந்த 11வது நாள் எங்களுக்கு எப்படி இருக்குன்றதை இன்றைக்கு பார்க்க போகிறோம். கனடாவில் வந்து 100 டே சேலஞ்ச் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ இன்றைக்கு 11வது நாளில் நிற்கிறோம். வாங்க இந்த டே 11 பார்க்கலாம். இன்னைக்கு பானும் நியூட்டலாவும் நைஸ் பிஸ்கட்டும் நெஸ்டமோட்டும் பலம் நலம் சக்தி. வீடியோ எடுக்கிறதுக்கு வழியிலே போக போகிறேன். அதுக்கு முன்னாடி கார்கை வந்து ஆபத்து கிடக்கு எடுத்து உள்ளுக்கு போட்டுட்டு இனி டிம்போர்டன் கப்பெல்லாம் இந்த கார்கை விராண்டு நம்புகிறேன். பகலில் சாப்பிட்டது எவ்வளோ நல்லா $5 வந்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ 3 நாளாக விடிய வந்து டிம்போர்டன் பக்கம் போகவே இல்லை. ஓகே, தண்ணியை குடிக்காம விட்டுட்டேன், எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிட்டு. இந்த பக்கம் ஒரு கப் ஒன்று இருக்குது பாருங்க. இதை நம்ம வந்து ட்ரோல் பண்ணி பார்க்கல, அதை நம்ம ட்ரோல் பண்ணி பார்ப்போம். காரெல்லாம் சிட்டியான ஊற்ற உள்ளுக்கு க்ளீன் பண்ணலாம்னு யோசிச்சு நான் இந்த வீக் திருப்பி திருப்பி குளிர் வந்துடுது. என்ன செய்கிறாண்டே யாடாக்கு குளிர் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி வச்சு செஞ்சு கொண்டே இருக்குதுங்களே. ட்ரோல் பண்ணி பார்ப்போம். ப்ளீஸ் ப்ளே அகைனா பிஏ கண்டவுடனே யோசிச்சுட்டேன். சரிடாண்டி இங்கே தெரியலை. இந்த பாருங்க, ப்ளீஸ் ப்ளே அகைனா. ஓகே, எல்லா நாளும் அவங்க ஃப்ரீ காப்பி தந்தால் அவங்களும் என்ன செய்கிறேன்னு. ஓகே, காரை வேலையை ஸ்டார்ட் பண்ணி விட்டதால் ஓகே பாருங்க எவ்வளோ போய்க்குதுண்டு. பயணங்கள் முடிவதில்லை என்ற மாதிரி தான் எங்களோட வாழ்க்கையும் வந்து போய்கொண்டிருக்கு. இப்போ நான் எங்கே போகிறேன்னு சொன்னால் சன்செட் கிரில், விட்வியில் இருக்கிற சன்செட் கிரிலுக்கு தான் போய்கொண்டிருக்கிறேன் வீடியோ செய்கிறதுக்கு. அப்படியே அதை முடிச்சுட்டு ஸ்காப்ரோ, இப்படியே எங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்குது. பார்ப்போம், ஒரே பயணங்கள்ண்டே போகுது. காருக்கு ஃபியூவல் அடித்து தான் கட்டுது இல்லையா. நல்ல காலம் இந்த ஹோண்டா சிவிக்கை நான் வாங்கினது. வேறு கார் வாங்கியிருந்தால் சரி, பெட்ரோலுக்கே போயிருக்கும் காசு. இது $40 அடித்தா கிட்டத்தட்ட வின்டர் டைமில் கொஞ்சம் குறையதான், ஒரு 150 கிலோமீட்டர் அடிபடுது. சம்மருக்குன்னு சொன்னால் ஒரு 800 கிலோமீட்டர் சொல்லிட்டா ஓடும் $40 அடித்தா. ஸோ அதால் பரவாயில்லை. நான் வந்துட்டேன், இப்போ சன்செட் கிட்ட வந்துட்டேன். இதில் பாருங்க, இந்த ஐப்ளேன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஃபோன் இந்த ட்ரைபோட்டை பிடிக்கவே ட்ரைபோட் வந்து குளிருது. அந்தளவுக்கு சரியான குளிராக கிடக்கு. இன்றைக்கு -9 நிற்கிது. இங்கே பாருங்க 11:40 இப்போ நேரம். சரி, இப்போ இந்த வீடியோவை முடிச்சுட்டு அப்படி எங்கெங்கே போகிறோம்ன்றதை பாருங்க. வீடியோ எடுத்து முடிஞ்சது. இப்போ நாங்கள் இங்கேருந்து வலிக்கிற போகிறோம். எங்கே போகிறோன்னா ஸ்காப்ரோவோ இல்லாட்டி பூமிபிலோ தெரியலை. ஏன்டா ஒரு அண்ணா கால் பண்ணால் அந்த அண்ணா ஆன்சர் இல்லை. நேரம் வந்து 1 மணி ஆக போகுது. நேரமும் அப்படி போகுதுன்னு தெரியுது இல்லையா, வாழ்க்கையும் அப்படி போகுதுன்னு தெரியல இல்லையா. அதுக்கு இடையில் 3ஆம் மாதம் 2ஆம் தேதியும் வந்துடுது. நேற்று தான் 1ஆம் தேதி சொன்ன மாதிரி கிடக்கு, இன்றைக்கு 2ஆம் தேதி வந்துடுது. என்ன ஓட்டம் ஓடுதுங்க கனடாவில் உண்மையாக வாழ்க்கை. அந்த பிஸியில் அந்த டைம் போகிறதே தெரியலை. வெளியில் உண்மையாகவே வந்து நிற்கவே முடியலை, அந்த அளவுக்கு குளிர். எப்போ தான் இந்த குளிர் முடிய போகுது? யாரை கேட்டாலும் இந்த வருஷம் தம்பி 50 வருஷத்துக்கு பிறகு இப்படி கொண்டிருக்கின்றாங்க. எல்லாரும் கேட்டாலும் இப்படி தான் சொல்கிறாங்க. போன முறை அவ்வளோத்துக்கு இல்லை தான். போன முறை இந்த டே எல்லாம் இந்த டிக்டாக்ல வந்து வீடியோ போட்டால் அந்த 1 this day வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அது சொல்லும். ஒரு வருஷத்துக்கு போட்ட வீடியோ வந்து ஒரு நாளும் அப்டேட் பண்ணும். அதை பார்க்க இந்த டேட் எல்லாம் போன வருஷம் நான் சம்மர் உடுப்பு போட நிற்கிறேன். இன்றைக்கு ஜாக்கெட்டோட தெரியும் பார்த்தீங்களா.
அவ்வளோத்துக்கு குளிர். நான் இப்போ ஓமம்பில் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் நாங்கள் வீடியோ எடுக்க வேண்டிய அளவில் வந்து நாளைக்கு மாற்றி போட்டோம். நாளைக்கு ஃபார்முலா ஹாண்டாக்கு தான் போகணும் வீடியோ எடுக்கிறதுக்கு, ஸ்காப்ரோவில் இருக்கிற ஃபார்முலா ஹாண்டா. ஸோ அந்த வீடியோ வந்து நாளைக்கு மாற்றி போட்டோம். மற்ற எனக்கு நாளைக்கு ஸ்காப்ரோவில் ஒரு அப்பாயின்மெண்ட்டும் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து நாளைக்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு வீடியோ எடிட் பண்ணி போட்டு பின்னேரம் ஊபர் ஈட்டோட சரி என்ன சொன்னால் இந்த கேப்புக்கு ஊபர் வந்து பிஸி இருக்காது. ஸோ அந்த கேப்புக்கு வந்து இன்றைக்கு போட வேண்டிய வீடியோக்களை வந்து எடிட் பண்ணி போட்டுட்டு பின்னேரம் போல் ஊபர் ஈட்டோட நான் வந்து யோசிக்கிறேன். ஓகே, இன்றைக்கு திங்கக்கிழமை தான், பட் ஆனால் அவ்வளோ பெரிய பிஸி இருக்காது ஊபர். ஓமம்பில் வந்தாச்சு, வீட்டை வந்தாச்சு, வீட்டே வந்தாச்சு. ஓகே, என்னென்னு சொன்னால் வீட்டை வரைக்கும் ஒரு கோலன் வந்துடுது. 5 மணி அப்படி ஸ்காப்ரோக்கு போகணும். சாப்பாட்டுக்கு முன்னும் பின்னும் எடிட்டிங் 3 மணி 10 நிமிடம் 3:10க்கு இந்த எடிட்டிங்கை இப்போ திருப்பி ஆரம்பிக்கிறோம். பாப்போம் அப்படி ஒரு 4 மணி 4:30 முடியுமா நினைக்கிறேன். அப்படியே இதை முடிஞ்சுட்டு நாங்கள் இப்போ ஸ்காப்ரோக்கு ஒருக்கா போகணும். சின்ன ஒரு அளவில் உண்டு. ஒரு நாளைக்கும் ஃபுல்லாக ஸ்காப்ரோலாம் வேலை. என்ன ஒரு என்ன சுருதி வந்து பிஸ்கட் சாப்பிடுவோம். அப்போ பிஸ்கெட்டை வந்து எடுத்துட்டு நான் ஆள் வந்து நிறைய பிஸ்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் இப்போ எங்கே நிற்கிறேன் தெரியுமா? ஹாஸ்பிட்டல் ஒன்று நிற்கிறேன். இன்றைக்கு சித்தாக்கு பேபி கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ பேபியை பார்க்கலாம்னு வந்தேன். இன்றைக்கு தான் பேபி கிடைச்சது. ஹாஸ்பிட்டலில் வந்த அப்புறம் தான் தெரியுது எப்படியெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. இன்றைக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கே வரேன். கனடாவில் எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குங்க. அதை அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எங்கால சைட்லாம் பேபி பிறந்தா வந்து வச்சிருப்பீனமா. அப்படியே நான் பார்த்துட்டு இப்போ வீட்டாக போகிறேன். அப்படியே பாருங்க, ஃபுல்லாகவே வந்து பேபியோட படங்கள்லாம் பார்த்தீங்களா? அதோட எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஹாஸ்பிட்டல்லேருந்தே சொல்ல மாட்டீங்க, உண்மையிலேயே எல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்குது. வெளியில் வந்தால் எல்லா சாப்பாட்டு கடைகளும் இருக்குது. இம்பார்ட்டன்ட் இருக்குது, சபே இருக்குது, ஷாப்பர்ஸ் இருக்குது பாருங்க. அப்படியே இதில் வந்தால் ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்குது, சபே இருக்குது, அங்கால டிம்பார்டன், பீஸா எல்லாமே வந்து இருக்குது பாருங்க. கிஃப்ட் கடை, ஒரு ஏர்போர்ட் டெர்மினலுக்கு வந்து நிற்கிற மாதிரி இருக்குது எனக்குமே. நான் இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் தான் வந்தேன்னா சென்டனரி ஹாஸ்பிட்டல்னு சொல்லியிருக்கு. இதில் இப்போ காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளுக்கும் போய் வந்துட்டேன். இதுதான் அந்த ஹாஸ்பிட்டல்ன்ற பேர், சென்டனரி ஹாஸ்பிட்டல்ண்டு. சரி, இப்போ நான் வந்து வீட்டையே போக போகிறேன். சரியாக வந்து லேட் ஆகிட்டு வீடியோ போடுற டைமும் வந்துட்டு ஓமம்பில் நோக்கி பயணம் செய்ய போகிறோம். வெளியில் போகிறதுக்கு பே பண்ணி தான் இப்போ வெளியில் போகலாம். சரி, ஹாஸ்பிட்டலில் இருந்து இப்போ வலிக்கிட்டாச்சு. இதில் பாருங்க, பே பண்ணாமல் விடாது. பார்ப்போம் எவ்வளவோ தெரியலை. பே பண்ணத்தான் சொல்லுது, எவ்வளோன்னு தெரியலை. வாங்க பார்ப்போம். ஓமம்பில்லுக்கும் வந்தாச்சு பாருங்க. இந்த டே இன்றைக்கி எங்களுக்கு எப்படி போனான்டே தெரியலை. அப்படியே போயிட்டு சரி மக்களே, வீட்டை வந்தாச்சு. நாளைக்கு எங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஸ்காப்ரோலாம் வேலை இருக்குது. இப்போ நான் வந்து வீடியோ வந்து டிக்டாக்ல வந்து எடிட் பண்ணி போட்டுட்டு திருப்பி வந்து வெளியில் வரணும்னு சொன்னால் காருக்கு ஃபியூவல் இல்லை. இன்றைக்குனாலும் இதை எவ்வளோக்கா ஃபியூவல் அடிப்போம். ஃபுல்லாக போயிட்டு 20 கிலோமீட்டர் தான் ஓடு மட்டும் காட்டுது. லட்சியன் எங்க லட்சியன் இவன் விடுறான் இல்லையா? இங்கே பாருங்க, இந்த மணிக்கூட்டை விடுறானே இல்லையா? மணிக்கூட்டை என்ன மணிக்கூட்டை விடுறானே இல்லையா? லட்சியன் இங்கே பாருங்க, என்னடா செய்கிற? இங்கே பாருங்க, மணிக்கூட்டை விடுறான் இல்லையா? அக்கா